ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோட கேட்டினா அடுத்தடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். இன்று இரவு உன் கனவுல வந்து நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நான் உனக்கு முடிச்சு கொடுக்க போறேன். ஆமேன் செல்லமே. எந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தியோ, எந்த விஷயத்தை எதிர்நோக்கி ஏங்கி காத்திருந்தாயோ, அதைத்தான் இப்போது உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இதுவரைக்கும் நீ மனசொடைஞ்சு போகும் விதமாக 1000 விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனா என்ன நடந்தாலும் எது நடந்த போதும் நீ தன்னம்பிக்கையோடு தானே அனைத்தையும் தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்புறம் என்ன, இந்த முறையும் கண்டிப்பா நான் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை விடியும்னு நம்பிக்கையோடு காத்திருந்த உன்னை இதுக்கு மேலும் காக்க வைக்கணும்னு ஆசைப்படலை. உனக்கு என்ன தேவையோ அது உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் திறமைக்கு ஏற்ற சரியான இடத்துல உன்னை உட்கார வைக்கிறேன். உனக்கான உயர்வான இடத்தை, மேடையை, உன் வெற்றி அரியாசனத்தை உன் கைகளிலேயே ஒப்படைக்க போகிறேன். உன் கனவுல நான் வந்து நீ எதை எப்படி செய்யணுன்ற புரிதலையும் தெளிவையும் கொடுக்க போகிறேன். நீ பேசுகிற வார்த்தைகள் எதுவுமே உனக்கு பிரயோஜனம் இல்லை, உன் வலியையும் கஷ்டத்தையும் போக்கலன்னு புரியும் போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாம் நம்ம என்ன வேணால் தப்பு செய்யலாம், அடுத்தவனை ஏமாற்றலாம், அடுத்தவங்க குடியை கெடுக்கலாம், அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யலாம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாயப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் நம்மளை மன்னிச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அன்னதானம் செஞ்சா நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் காணாமல் போயிடும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் சரி செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் அது கர்மாவாக உங்களை பின்தொடரும். எல்லாத்தையும் நல்லதாக செய்யும்போது அது நன்மைகளாக வந்து சேரும், தப்பாக செய்யும்போது தண்டனையாக வந்து சேரும். அவ்வளவுதான் விஷயமே தவிர நீங்கள் செய்கிற பாவமும் புண்ணியமும் தான் உங்களுக்கு கர்மாவாக வருதே தவிர நான் எதையும் செய்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கே திரும்ப கிடைக்கும்ன்றதை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில் இருக்க முக்கியமான சில விஷயங்களையும், உன் ரகசியத்தையும், உன் பலவீனத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா உன்னால் காப்பாற்ற முடியாத ஓர் ரகசியத்தை மற்றவங்க வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்போதுமே தைரியமாக இரு. தேவையில்லாத எண்ணங்களுக்கு உன் மனசில் இடம் கொடுக்காம, தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்காம, முன்னேற்ற பாதையில் போர்வதற்கான முயற்சிகளை மட்டும் சரியாக செய்ய பழகு. உன் இலக்குகளை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற விதியை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வெற்றிங்கிறது உன்னை விட்டு வெகு தூரத்திலும் இல்லை, தோல்விங்கிறது எப்போவும் உன் பக்கத்திலையும் இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக தோல்வியை தாண்டிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த வெற்றியும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஒரு விஷயத்த எல்லாரும் செய்கிறாங்கன்றதுக்காக நீயும் கண்மூடித்தனமாக செய்ய வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய புத்தியுள்ள பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையாக நீ இரு. நீ போகும் பாதையை தெளிவுபடுத்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் நேரங்காலம் பார்க்காம முழு கவனத்தோடும் திட்டமிட்டும் உன் செயல்களை செய்யும் போது எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி வந்து சேரும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நேரமாகவே இருக்கும் என் செல்லமே. கைகளில் வரையப்பட்ட ரேகையை வச்சு உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு யார் சொன்னாலும் நம்பாதே. ஏன்னா கைகளே இல்லாதவர்களுக்கும் கூட இங்கே பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. வாழ்க்கைங்கிறது கைகளில் வரையப்பட்ட கோடுகளில் இல்லை, அது உன்னுடைய அறிவாலும் உழைப்பாலும் உனக்கான பாதையிலும் நீ போகிறத வச்சு தான் இருக்கு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ தான் தயக்கம் இல்லாமல் தைரியமாக துணிஞ்சு நிற்கணும். நீ செய்யும் முயற்சிகள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் கனவுகளை நிஜமாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் சிந்தனையை தெளிவாக வச்சுக்கோ. உன் உழைப்பை நீ தீவிரமாக செய். நீ போகும் பாதையில் நான் நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன்.
காலம் யாருக்காகவும் ஒருபோதும் காத்திருப்பது கிடையாது. நீ செய்யும் முயற்சிகள் தான் உன்னுடைய நேரத்தை உனக்கான நல்ல நேரமாக மாற்றுது. அதனால் சும்மா வார்த்தைகள்லேயே வாய்ஜாலம் காட்டாமல் எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சும்மாவே உட்காந்துக்கிட்டு ஏமாந்து போகாமல் திட்டமிட்டு உழைச்சி தொடர்ச்சியான பயிற்சிகளை நீ மேற்கொள்ளும் போது அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் பிரச்சனைகள் எதுவும் உன்னை விட்டு எங்கேயும் ஓடி போக போகிறதில்ல. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு நாள் அதை பற்றி உட்காந்து அமைதியாக யோசித்து அதற்கான ஆணிவேரை கண்டுபிடிச்சு அதை சவாலாக நினச்சி தைரியமாக எதிர்கொண்டு கடந்து வந்துவிடு. எந்த பிரச்சனையும் எந்த கேடும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் மனுஷனுக்கு துன்பம் வரும்போது தோல்வி வரும்போது விதியை நொந்துக்கிட்டா அது பலவீனத்தின் அடையாளம். ஏன்னா தோல்விக்கு காரணம் எப்படியும் நீயாகத்தான் இருப்ப. உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ தான் காரணன்றதை ஒருபோதும் நீ மறக்கவும் வேண்டாம், மறுக்கவும் முடியாது. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு தவறை திருத்திக்கிட்டு மறுபடியும் அதை சரி செய்வது தான் புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம். அடுத்தவங்க போகிற பாதையில் அடுத்தவங்க செய்கிறத அப்படியே செய்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் ஆகாது. உனக்கென புது பாதையை கண்டுபிடி. சுய சிந்தனையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் மாற்ற முடியாத பல விஷயங்களை உன் உழைப்பும் சரியான திட்டமிடலும் சுலபமாக மாற்றிடும். மூட நம்பிக்கைகளில் நேரத்தை வீணடிக்கிறத விட உன் இலக்கை நோக்கி அதை அடைவதற்காக தயாராகு. வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களும் நட்சத்திரங்களும் உன் வாழ்க்கையை ஆள முடியாது. உன் எண்ணங்களும் நீ எடுக்கிற நல்ல முடிவுகளும் அதற்காக நீ சிந்திர வேர்வையும் தான் உன்னை உயர்த்துது. என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களிலும் ஏன் எதுக்கு எப்படி நீ கேள்வி கேட்டு யோசித்து புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் எல்லாரையும் நான் படைச்சது போல எல்லா ஜீவராசிகள் மரம் செடி கொடி விலங்குகளை நான் அனைத்தையும் படைச்சது போல நேரத்தையும் நான் தான் உருவாக்கியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே கிடையாது. உன்கிட்ட எப்போ சோம்பேறித்தனமும் தயக்கமும் இருக்கோ அது உனக்கான கெட்ட நேரம். எப்போது நீ தெளிவாக கவனத்தோட புத்திசாலித்தனமாக சுறுசுறுப்பாக செயல்படுறியோ அந்த ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்ல நேரம்னு புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் செயல்களில் எல்லாம் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பது அவனுடைய உழைப்பு தானே தவிர அதிர்ஷ்டமோ விதியோ கிடையாது. நீ எடுக்கிற முயற்சி சரியாக இருக்கும்போது தெளிவான சிந்தனையோடு நீ செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும்போது அதுவே உனக்கான நல்ல பாதையை காட்டும். முதல்ல மூட நம்பிக்கைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேவையற்ற சிந்தனைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் திறமையையும் உன்னுடைய நல்ல புத்திசாலித்தனத்தையும் முழுசாக நம்பு. இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க போகிறேன். எப்போதுமே என்னால் முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். நானும் உன் கூடவே இருந்து உன்னை வெற்றியாளனாக மாற்றி காட்டுறேன். எல்லாரும் பார்க்குறதுக்கு என்னவோ நல்லவங்களா அழகானவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் கூட பழகும் போதும் பேசும்போதும் தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கும் அவங்க எவ்வளோ மோசமான குணம் கொண்டவர்களும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க வைரீறாங்கன்றதும் அவங்களுடைய போட்டி பொறாமை குணமும் தெரிய வரும். யாராக இருந்தாலும் பார்த்த உடனே அவங்கள முழுசாக நம்பிடாமல் அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக நேசிக்க பழகு. வாழ்க்கை எப்போதும் ஒரு பாரமான பயணமாகவே இருக்கே நினைக்காத. அதை சுகமான சந்தோஷ வெற்றி பயணமாக இந்த சாயப்பா என்னால் மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை கடந்து போக தயாராக நீ இருந்தினா, பிரச்சனைகளையும் சுமைகளையும் தாண்டி நீ முன்னோக்கி நகர்ந்து போனினா அதுவே உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக பாதுகாப்பாக என்று உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். உனக்கு எதிராக எது நடந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாத. உனக்கு ஆதரவாக நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். காலம் போடும் கணக்கை பற்றி நீ யோசித்து கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் உனக்காக நான் போட்டு வச்சிருக்க கணக்குப்படி இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.